Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் from Amirtha Institute. So இந்த வீடியோல நம்ம என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So இப்போதான் நீங்க முதல் முறையா நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படினா மறந்துடாம Subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சரி, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்ப்போம். ஆக்சுவலா அட்மிட் கார்டு. So NEET எக்ஸாமினேஷன் எழுதுனீங்களா அதுக்கான அட்மிட் கார்டு. உங்களோட அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்டுக்கு போங்க. NTA வெப்சைட்டில் உங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்டு கொடுங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு நீட் செகண்ட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணாங்களா அப்போ அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் ஸ்கோர் கார்டு. எஸ்டர்டே தான் October 16 ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு ஒரு கார்டு இருந்துச்சு இல்லை, மார்க் பெர்சன்டைல் கால்குலேஷன்லாம் போட்டு. ஸோ அந்த கார்டை எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் ஒரு 5 காப்பீஸ் எடுத்து வச்சிங்க. அண்ட் 10th ஷீட்டு மார்க் ஷீட்டு அண்ட் 12th மார்க் ஷீட்டை எடுத்து வச்சிங்க. 11th மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா எடுத்து வச்சிங்க. அண்ட் 12th பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், போர்டு ஹால் டிக்கெட்டை எடுத்து வச்சிங்க. நிறைய பேர் அந்த ஹால் டிக்கெட்டை போர்டு எக்ஸாமோட ஹால் டிக்கெட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கூலில் போய் உங்களோட டூப்ளிகேட் காப்பி இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் போனோஃபைட் சர்டிஃபிகேட். திஸ் இஸ் வெரி மச் எசென்ஷியல். இந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தமாகவே 6th to 12th ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஒரே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம். சில பேர் வந்து என்னென்னா 3 தான் படிச்சிருப்பாங்க. 6 to 8 வரைக்கும் ஒன்று, 9th 10th ஒரு ஸ்கூல்லையும் அண்ட் 11th and 12th வந்து இன்னொரு ஸ்கூல்லையும் படிச்சிருப்பாங்க. அப்போ 3 ஸ்கூல்லையும் வாங்கணும். இப்போ சில பேர் வந்து 4 ஸ்கூலில் படிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த 6th to 12th 4 ஸ்கூல்லேருந்தும் அவங்க போனோஃபைடு வாங்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் எசென்ஷியல், அதை நீங்கள் இப்போ வாங்கிடலாம். அண்ட் டிசி 12th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே நீங்கள் ரிலீவ் ஆகிறீங்க இல்லையா, டிசி கொடுத்துருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். தட் இஸ் எசென்ஷியல். இப்போ வந்து நீங்கள் வந்து காலேஜஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க சில ரிப்பீட்டர்ஸ். அப்போ காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க டிசி கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அப்போ என்னென்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் எனாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இது எல்லாரும் ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டிலே படித்து எக்ஸாமினேஷன் எழுதி மார்க் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு தேவையில்லை, இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு தேவை அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ இருந்து படித்து இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி திருப்பி இங்கே வராங்கன்னா அப்போ வந்து இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது எசென்ஷியல். ஸோ வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது தேவை. அடுத்தது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அல்லது பாஸ்போர்ட். இதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராருக்கெல்லாம் தேவைன்னா, ரிசர்வேஷன் சொல்கிறோம்ல, பிசி SC ST அவங்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. இன்னொரு விஷயம் ஓபிசி சர்டிஃபிகேட் நம்ம சொல்லியிருப்போம், அது வந்து ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணுறதுக்குன்னு. பட் வாட் ஹேப்பன், இப்போ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஓபிசிங்கிறதுல 27% ஃபாலோ பண்ணணும். ஆனால் அவங்க பண்ணலை. இந்த வருஷம் நான் வந்து கொடுக்க முடியாதுங்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி டிஎம்கே பார்ட்டியும் சரி 2 பேருமே சேர்ந்து இதுக்கு எதிராக வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டாவில் ஓபிசிக்கு 50% இடம் கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து என்னென்னா 1% கூட இடம் கொடுக்கல, டைரெக்டாக அந்த 27ஐயும் ஜென்ரலோடு சேர்த்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அதனுடைய ரிசல்ட்டுக்கு தகுந்தாப்புல தான் அந்த விஷயம். அதனால் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறது தேவைப்படாமல் இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா ரெக்கையர்டு டாக்குமெண்ட்ஸ், ஸோ அவங்களோட இது. அப்புறம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெக்கையர்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கங்க. அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிங்கும் போது அந்த டாக்டர்கிட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லுவாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஆர் ஆல் த ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போ இந்த 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அதுக்கான இது ஃபைனல் ஆகலை. கவர்னர் வந்து சைன் போடலை, ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. சைன் போட்டு ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் அந்த ஸ்கூல்லேருந்து ஏதாவது ஒரு அத்தாச்சி இருக்கிற மாதிரி, இந்த பையன் இங்கே தான் படித்தான் அப்படிங்கிற மாதிரி HM இருப்பாங்க இல்லையா, ஹெட் மாஸ்டர், அவங்கள்ட்டேருந்து வாங்குற மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் NRI ஸ்பான்சர்ஸ். NRI கோட்டா இருக்கு இல்லையா,
அதாவது இந்த என்ஆர்ஐ கோட்டாங்கிறது டிஃபரெண்ட், எல்லாரும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் பேர், ஃபாரின்லேருந்து இங்கே வந்து சீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா. ஃபாரினில் அப்பா இருப்பாங்க, பையன் இங்கே படித்து எழுதியிருப்பான். அப்போ அப்பா வந்து என்ன நினைப்பாங்கன்னா பேமெண்ட் பண்ணி சீட்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஆர்ஐ கோட்டானா அப்பாவோட பையன் வந்து அங்கே இருக்காங்க, இங்கே வராங்க, இங்கே வந்து படிக்க வராங்கன்னா என்ஆர்ஐ கோட்டாவில் வரும். மாமாவோ அவங்க ரிலேஷனோ அங்கே இருந்துட்டு இங்கே பையன் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப். இதுக்கு வந்து எம்பசியில் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிலேருந்து இவங்க பர்மிஷன் வாங்கணும் ஒரு லெட்ரு. ஸோ அந்த லெட்டரை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் வந்து இங்கே வந்து பேமெண்ட் பண்ணி இங்கே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபீஸ் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே எம்பசியில் லெட்ரு வாங்கணும், பர்மிஷன் வாங்கணும். அண்டு கேஷ் ஃபீ எல்லாமே என்னென்னா டாலர்ஸில் தான் இருக்கும். ஸோ இது இந்த என்ஆர்ஐ கோட்டா அப்படிங்கிறது ப்ரைவேட் காலேஜஸ்க்கு மட்டும்தான், கவர்மெண்ட் கோட்டாக்கு கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் திங், இதை ஒருத்தர் ஒரு ரவி சார்ன்னு நினைக்கிறேன் அவங்க கேட்டிருந்தாங்க, பட் ஐ cannot இன்ஃபார்ம் த்ரூ பர்சன். அப்போ எனக்கு ஃபோன் நம்பர்ஸ் வந்து விட்டு போச்சு, அதனால தான் நான் வந்து வீடியோலே எம்பசைஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ எம்பசியில் தே ஹாவ் டு கெட் த பர்மிஷன். அப்புறம் பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், அவங்களோட எல்லா சர்டிஃபிகேட்டும் 10th 12th கிராஜுவேட் பண்ணியிருக்காங்கன்னா கிராஜுவேட்டு, அப்புறம் டிசி சர்டிஃபிகேட்டு, கிராஜுவேட் பண்ணலை சார் அப்படின்னா நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆல்சோ இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தேவையானதுக்கு தான், எல்லாத்துக்கும் தேவையில்லை. இதெல்லாம் முடித்த பிறகு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் பண்ணுறப்ப சில சமயங்களில் என்னென்னா நீங்கள் உங்களோட பேன் கார்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேரண்ட்ஸ். ஸோ அந்த விஷயம் பார்க்கணும். இன்னொன்று ஈக்குவலண்ட்டாக இல்லை, 12th ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாவது இது பண்ணுறோம் அப்படின்னா வேறு ஸ்டேட்லேருந்து வேறு இதுலேருந்து நம்ம இது பண்ணும்போது ஈக்குவலண்ட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெக்குலியர் யூனிக் கேசஸ். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு நமக்கு இந்த இதுதான் தேவை. ஸ்பெஷல் கேட்டகரி கூட ஸ்பெஷலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி இந்த 12 விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு வரணும். ஓகே கைஸ், அநேகமாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in next video.